வணக்கம் சார். யாரு? மகாராஜா இல்லீங்களா? என்ன பார்த்தா மகாராஜா மாதிரி தெரியலையா? ஐயோ, நீங்க படிக்கட்டு உட்கார்ந்து இருந்தீங்க, அதோட தலையில கிரீடம் கூட வச்சுக்கல, அதனால நான் யாரோ சாதாரண சிப்பாயின்னு நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் மகாராஜா அவ்வளவுதான். நீ இதான் வெங்கட சுப்பிரமணியமா? ஆமாங்க மகாராஜா, நீங்க பெரிய மனசோட அனுப்பி வச்ச 10,000 ரூபாய் டிராஃப்ட் கிடைச்சது. ரொம்ப நன்றி. நான் இப்பவே டியூட்டிக்கு ரெடி. டியூட்டி பாக்குறது இருக்கட்டும், முதல்ல நீ இந்த அரண்மனை நிலவரத்தை தெரிஞ்சுக்க. நாயர், வாட்ச்மேன், கார்டனர், டிரைவர் எல்லாரும் வாங்கப்பா. உனக்கு கீழே வேலை பாக்குறவங்கள முதல்ல உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடறேன். சரிங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். குக், நாயர். நான் இன்னைக்கு புதுசா மேனேஜர் வராருன்னு சொன்னேன்ல, அது இவர்தான், மிஸ்டர் வெங்கட சுப்பிரமணியம். ஏன் நாயர், உங்களுக்கு இங்க எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆச்சு? சர்வீஸோ? நான் இன்னும் வேலைக்கு சேர்ந்தது. வேலைக்கு சேர்ந்தோம். எல்லாருமே இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்தீங்களா? ஏன் மகாராஜா, அப்படின்னா இத்தனை நாளா இந்த அரண்மனையில நீங்க மட்டும் தனியா தான் இருந்தீங்களா? ஐயோ, என்ன கிராஸ் பண்ணி கேள்வி கேட்காதப்பா. நான் சொல்றத மட்டும் கேட்டுக்க. இந்த அரண்மனையில இன்னும் ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க, அவங்களே உனக்கு அறிமுகப்படுத்துறேன். அம்மா, லக்ஷ்மி அம்மா. இவங்க நான் இந்த வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு. வணக்கம். வணக்கம். ஏன் மகாராஜா, இந்த பொண்ணு கூட இன்னைக்குதான் இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்ததா? ஆஹா, இவங்க உண்டானது, பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே இந்த அரண்மனையில தான். ஓ, அப்படின்னா இந்த பொண்ணோட அம்மா பாட்டி இவங்க எல்லாம் கூட இங்கேதான் வேலை பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா. கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்க, இருக்கிற வேலையை பார்த்து பண்ணிக்க. என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணாத, நானே குழப்பத்துல இருக்கேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏதோ இங்க மேனேஜர், நீங்க எல்லாம் எனக்கு கீழே வேலை பாக்குறீங்க அப்படிங்கிற ஃபீலிங்கே வேண்டாம். அவங்க வேலையை அவங்க கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஓகே? சரியான. ஓகே, போய் அவங்க வேலையை பாருங்க. 1 மினிட். நீ மட்டும் இங்கே இரு, உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு. நாயர், நீங்க புறப்படலாம். பெண்குட்டி மட்டும் இவடையோ? இல்ல, அவங்க கிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க போங்க. அது சரி சரி, மேனேஜர் போஸ்ட் இல்ல. நீங்க எல்லாம் ஒரு பொண்ணுக்கு லட்சணமா? பொண்ணா பிறந்தா ஒரு பொறுப்பு இருக்க வேண்டாம்? ஆள் வளர்ந்தா மட்டும் வளர வேண்டாம்? நான் என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணியா? என்ன தப்பு பண்ணேன்னு இது வரைக்கும் புரிஞ்சுக்காம இருக்க பாரு, அதுதான் மிகப்பெரிய தப்பு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு முதல்ல சொல்லு. நீ பாட்டுக்கு அடிக்கிற, கிழிற. இது என்னது? கரெக்டா இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு. இப்படி ஒரு கிழிஞ்ச புடவையோட 4 ஆம்பளை நிக்கிற இடத்துல நீ வரலாமா? இது என்னது? சாதாரண இடத்துல நீ புடவை இப்படி தூக்கி சொல்லிருந்தா பரவாயில்ல. நாங்க ஆம்பளை கீழே நின்று இருக்கோம்ல, நீ மாடியில இருந்து அப்படியே இறங்கி வர்றது, புடவை கீழே இறக்கி விட வேண்டாம். இப்படி ஒரு கிழிஞ்ச புடவை கட்டிட்டு இருக்கிய, உங்கள்கிட்ட வேற நல்ல புடவையே இல்லையா? இருந்தா நான் கட்ட மாட்டேன்னா என்ன? என்கிட்ட இருக்கிறதுலயே கொஞ்சமா கிழிஞ்ச புடவை இது ஒண்ணுதான். என்னது? உங்க குடும்பமே பரம்பரை எங்க வேலை பாக்குறதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மகாராஜா என்கிட்ட சொன்னாரு. அந்த ஆள் மட்டும் பல துணி போட்டுக்கிட்டு இருக்காரு, உன்னை பத்தி கவனிக்கிறதே இல்லையா? ஆமா, உங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. போய் சேர்ந்துட்டாங்களா? உன் சொந்த பந்தம் யாருமே இல்ல. ஐயோ, சாரி லட்சுமி, சாரி. உன் நிலைமை தெரியாம உன்னை நான் அடிச்சுட்டேன், இங்க எல்லாம் கிள்ளி வச்சுட்டேன். நான் ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன், எந்த ஆம்பளை முன்னாலையும் போயிடாத. எங்க ஓரமா எங்க போற? வந்து சொல்றேன். ஐயோ, இந்த பாரு, உன் கலருக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுலே காஸ்ட்லியான புடவையா தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்தேன். 1 150 ரூபா, 2 புடவை வாங்கிட்டு வந்தேன், மொத்தம் 300 ரூபா. வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். அடுத்த மாசம் சம்பளம் வாங்கினதும் அந்த 300 ரூபாய் திருப்பி கொடுத்துரு. இந்தாயா. என்னாச்சு? ஏதோ மனிதாபிமானத்தோடு கொடுக்கறேன்னு நினைச்சு தேங்க்ஸ் சொன்னா நீ 300 ரூபாய் திருப்பி கேட்கற? ஏய், மனிதாபிமானம் பாக்குறதுக்கு ஏன் மணி கனமா இருக்க வேண்டாம்? நேத்து வரைக்கும் நானும் ஓட்டாண்டி, ஏன் நிலம் உனக்கு என்ன தெரியும்? கடைக்காரனுக்கு வாங்கும் போது என் மேல ஏதோ சந்தேகம் போல இருக்கு. யோ, திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொன்னா. பிளீஸ், ஒரு புடவை வேணா நீ ஃப்ரீயா வச்சுக்கோ, பொண்ணுக்கு மட்டும் 150 ரூபா கொடுத்துரு. இது பாரு, கொடுத்த 2 ஃப்ரீயா கொடு, இல்லன்னா ஆள விடு. சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்க. அதான் வேலையில போறத எடுத்து நானா மடியில் விட்டுட்டேன். என்ன முணங்குற? ஒண்ணு இல்ல லட்சுமி, நீ அடுத்த மாசமே 150 ரூபா கொடுக்கணுங்கிறது இல்ல, மாசம் 50ன்னு சொல்லி 3 மாசத்துல கொடுத்தா போதும். 3 months. சரி பரவாயில்ல, மாசம் 10 ரூபான்னு சொல்லி 15 மாசத்துக்கு திருப்பி கொடுக்குறியா? 15 months. எந்த ஜென்மத்துல உங்ககிட்ட பட்ட கடனோ உனக்கு ஒட்டி அழுக வேண்டியது. திருப்பதி உண்டியில போட்டதா நினைச்சுக்கிறேன். போய் சிங்க அடிச்சுட்டு வா, அரண்மனை எல்லாம் சுத்திக்காம.
ஆரம்பமே காந்தி கணக்கா போச்சு.